ஷேய் ஏப்பா முனியப்பன் பேசுகிறேன். எல்லா சட்டி வரப்புலாம் கிளியராக கொண்டு போய்கிட்டே இருங்க. பாம்பு போட்டுக்கிட்டே இருப்பான், ஏந்திரம் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம கைலாசத்தில் கணக்கு பிடிச்சாச்சு. ஆட்டா முடிக்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஆடை போட்டால் தக்கன்னு எரியும். எந்த பக்கம் அடிக்கணுமே தெரியாத அளவுக்கு அடிப்பான். திருப்பிடுவோம், கடவுள் திருப்பிடுவான். ஏற்கனவே போய்கிட்டே இருக்கான் ஈஸ்வரன். எங்கள் அண்ணன் போய்கிட்டே தான்ப்பா இருக்கான். முனியப்பன் முனியாண்டி நாங்கள் நவநாத்து பேதம் நல்லா பிடிச்சிக்கோ. போய்கிட்டே இருக்கான். போகிற பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது. அதான் பயமாக இருக்குன்னு சொன்னோன்னா அங்கே எந்த ஒரு நாடு போயிடுது. எல்லா நாடும் போயிடும். சட்டியில் கொண்டு அங்கே ஆச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு வெளிநாடு. அதுக்கப்புறம் டெல்லி டு தமிழ்நாடு கண்டாரோலி மலை சிரிக்கி மலை தோலை உரிக்கணும்ட்டான் சொல்லிட்டான். தோலை உரித்து தலை கையை காலை உதற விடணும். அதுதான் துக்கம். தமிழ்நாட்டில் உலக நாடு ரத்தம் சிகப்பு ஆடை தூக்குதானா, கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி ஆட்டுதானா, இவனை வச்சு தான் முடிக்கணும். இவனை வச்சு தான் சொக்காரம் பூரா சேர்ந்துக்கிட்டே அலைவான், கூட்டிக்கிட்டே அலைவான். இப்போ இவனுக்கு தான் இப்போ உட்கார வச்சு ஆட்டி இவனை வச்சு உலக நாடே முடிச்சிடலாம். அதான் கணக்கு, அதான் ஆடை. என்ன ஆடை வச்சுருக்கான்? கருப்பு சிவப்பு கொடி வச்சுருக்கானா, கண்டாரோலிமா சிரிக்குமா வச்சுருக்கான்ல. சிகப்பு ஆடை என்ன தெரியுதா? ரத்தமாக மானிடப்போ போகிறது. துக்கம் கருப்பு, அதான் கருப்பு சிவப்பு. திமுக கட்சிக்காரனை வச்சு உலக நாடே முடிச்சிடுவான். முக்கால் சத்தியம்டா, கண்டார ஓலிமனை இவனை வச்சு முடிச்சிடணும். முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டிலாம் பயங்கரமாக போகும்பா, ரத்தமாக பூமியில் போவோம். முக்கால் சத்தியம்.